மகாபாரதப் போருக்கு முன் குருக்ஷேத்திரம் பதட்டமாக இருந்த காலம் அது. பாண்டவர்கள் வெற்றி பெற ஒரு கடினமான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதுதான் காளிதேவிக்கு மனித பலி. ஆனால் அது சாதாரண பலி இல்லை. மிகப்பெரிய வீரன், குறையற்றவன், தன்னாலே சம்மதிக்க வேண்டியவன். அந்த நிபந்தனைக்கு ஒரே ஒருவர்தான் பொருந்தினார். அவர்தான் அரவான். அரவான் யார் தெரியுமா? அவர் அர்ஜுனா மற்றும் நாககன்னி, உலுபி அவர்களின் மகன். வீரத்தில் அப்பாவை போலவே தியாகத்தில் எல்லாரையும் மிஞ்சியவன். பாண்டவர்கள் வெற்றிக்காக அரவான் தன் உயிரையே தர சம்மதித்தான். ஆனா ஒரு சிறிய ஆசை கேட்டான். நான் சாகும் முன் ஒரு நாள் கல்யாணமாகணும். நாளைக்கு பலி கொடுக்கப்படப் போகும் ஒருவரை யார் மணப்பார்? யாரும் முன்வரவில்லை. அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. கிருஷ்ணர் பெண் வடிவம் எடுத்து மோகினியாக மாறினார். மோகினியாக அரவானை திருமணம் செய்தார். அந்த இரவு அரவான் ஒரு கணவன், அடுத்த நாள் ஒரு தியாகி. இந்த நினைவாக இன்று வரை தமிழ்நாட்டில் ஒரு அதிசய திருவிழா நடக்கிறது. கூவாகம் கூத்தாண்டவர் கோவில். அங்கு திருநங்கைகள் அரவானை மணந்து மறுநாள் விதவையாகி சடங்கு செய்கிறார்கள். உலகிலேயே இப்படி ஒரு வழக்கம் வேறு எங்கும் இல்லை. இப்போதும் பல ஊர்களிலிருந்து திருநங்கைகள் வந்து அங்கே அரவானை மணந்துவிட்டு மறுநாள் விதவையாகும் சடங்குகளை செய்கிறார்கள். இப்படி மகாபாரதத்தின் அரிய ஆழமான கதைகள் கேட்கணும்னா டிவைன் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணரை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த கோவில் திருவிழா சடங்குகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல பகிருங்க.